நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நீச கிரகங்கள் கொடுக்கும் ராஜயோக வரிசையில் சந்திரன் மாத்ருக்காரகன், மனதை குறிக்கக்கூடியவன், தாயின் அன்பை குறிக்கக்கூடியவன், தாயை குறிக்கக்கூடியவன், உடல் ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடியவன். அப்போ விருச்சகத்திலே பிறந்த அனைவருக்கும் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், கேட்டை நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய 9 பாதங்களில் பிறந்த அனைவருக்குமே சந்திர நீசம். சந்திர நீசம் அப்படின்னாலே மனநல சரி இருக்காது, உடல் ஆரோக்கியம் இருக்காது, அம்மாவுடைய அன்பு இருக்காது அப்படிங்கிற பொதுவான கருத்துக்கு போகக்கூடாது. பெரும்பாலான விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் மருத்துவத்துறையிலே இருப்பார்கள், விளையாட்டுத்துறையிலே இருப்பார்கள், விவசாயம் சார்ந்த கல்வியிலேயே மிகப்பெரிய அதிகாரத்தை அடைந்தவர்களாக இருப்பார்கள், மிகப்பெரிய நிலங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள். இப்போ சந்திரன் செவ்வாயின் நிலையை பொறுத்தவர்கள் மனிதர்களுக்கு மருத்துவம் செய்கிறார்களா, கால்நடைகளுக்கு செய்கிறார்களா, இல்லை மருத்துவர்களுக்கு உதவி செய்கிறார்களா, நர்சிங்காக இருப்பது, கம்பவுண்டராக இருக்கிறது, ஆம்புலன்ஸ் டிரைவர்களாக இருப்பது, ஸ்கேன் சென்டர் வச்சிருக்கிறவங்க, லேப் டெக்னீஷியன்ஸாக இருக்கிறவங்க, மெடிக்கல் கோடிங் எடுக்கிறவங்க, மாச்சுரியில் வேலை செய்யக்கூடிய, பிண அறையில் வேலை செய்யக்கூடியவர்கள், உடற்கூராய்வு செய்யக்கூடியவர்கள் எல்லோருமே விருச்சகத்துடைய தொடர்புகள் இல்லாமல் இருக்காது. அப்போது அந்த மாதிரியான மருத்துவத்துறை, ஆயுதம், ஆப்ரேஷன் செய்கிறதுக்குலாம் எவ்வளவு தைரியம் வேணும். ரத்தத்தை பார்த்து பயப்படாத மனிதர்களாக இவர்கள் இருப்பார்கள், மனோதிடம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள், தைரியசாலிகளாக இருப்பார்கள், அனைத்து விதமான நோய்களுக்கும் மருந்து சொல்லக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள். இப்போ எப்போ தான் சந்திரன் பாதிக்கும்? சந்திரன் நீசமானால் மட்டும் அம்மாவுடைய அன்பு கிடைக்காது, உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் கெடும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. சந்திரன் அமாவாசை சந்திரனாகி ராகு கேதுக்களோடு சேர்ந்து சனியோடு சேர்ந்தால் அம்மாவுடைய பாசம் இருக்காது, உடல் ஆரோக்கியத்திலே குறைபாடு இருக்கும், மன ஆரோக்கியத்திலே குறைபாடு இருக்கும், குடிக்கு அடிமையானவர்களாக இருப்பார்கள், முடிவெடுத்து செயல்படாதவர்களாக இருப்பார்கள், மூளை மட்டும் வேலை செய்யும், கற்பனையிலே இருப்பார்களே ஒழிய அவர்கள் எந்த செயலையும் செய்து வெற்றி பெற மாட்டார்கள். இப்போ சந்திரன் நீசமானால் நிச்சயமாக அவர்களுக்கு மிகப்பெரிய புகழை கொடுப்பார், மிகப்பெரிய தைரியசாலிகளாக இருப்பார்கள் இந்த விருச்சிகத்திலே பிறந்த அனைவரும். இப்போ பயப்படவே வேண்டாம். விருச்சிக ராசியிலே பிறந்து சந்திர திசை நடத்துவது என்பது கொடுப்பனை, புகழை கொடுப்பார், உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பார், மிகச்சிறந்த மனிதர்களாக, துன்பம் கண்டு சகிக்காதவர்களாக, உடனடியாக அடுத்தவர்களுக்கு ஓடி சென்று உதவி செய்யக்கூடிய முதல் நபர்களாக இந்த விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களே இருப்பார்கள். வணக்கம்.